மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். விஜய் அவர்களை சுற்றி தான் 2026 தேர்தல் முடிவு இருக்கா அப்படின்ற விஷயத்துக்கு தீனி போடுற மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டை வெளியிட்டு விஜய் அவர்கள் புகைப்படத்தோடு பகிர்ந்திருக்காரு. மேலும் இதை பற்றியும் மேலும் எக்ஸிட் போலை பற்றி மற்ற தலைவர்களோட கருத்துக்களை பற்றியும் இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு இளையராஜா அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் சின்ன தம்பி உன்னை நம்பி அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு பாட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல வராரு? அதாவது இது எங்கள் நிதின்னு பழைய படம். அது கலைஞருடைய கதை வசனத்தில் வந்த படம். எஸ்ஏசி எடுத்தது. எஸ்ஏசி எடுக்கிற படத்துலலாம் சின்ன ரோல், ஹீரோக்கான சின்ன ரோல் இதெல்லாம் விஜய்க்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி நடிக்க வச்சனால தான் அவர் காலேஜ் போகாமல் கடைசியில் நடிக்க வந்தது. செதுக்கி பையனை உருவாக்குனதில் எஸ்ஏசிக்கு பெரும் பங்கு இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. சரி, அவருக்கான ரக்கம் முளைச்சோன்னா அவரும் கண்டுக்கல. கிளிக்கு ரக்கம் முளைச்செடுத்தோம். கிளிக்கு கரெக்டாக ரக்கம் முளைச்சதான்றதான் மேட்ரு. ஏன்னா எஸ்ஏசி போன்றவர்கள் இருமுனை கத்தி போன்றவர்கள். வச்சுட்டு இருந்தாலும் சிக்கல், வைக்காட்டினாலும் சிக்கல். ஏன்னா எஸ்ஏசி அப்படி சொல்கிறீங்க. அவர் தடால்னு இப்போ விஜய்க்கு ஒரு இது இருக்குது, பெரிய ஃபேம் இருக்குது, அவர் எடுக்கிறதா முடிவுன்ற இடத்துல இருக்கிறாங்க. எஸ்ஏசி இருக்காருன்னா அவர் கட்சியில் ஏதோ பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காருன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் கருத்து சொல்லி ஒரு இது பண்ணால் அது ஒரு பிரச்சனையாகவும் மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், ஸ்டார்டிங்கில் அவர் புஷி மேலாம் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் உண்மை தானே, மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு விஜய் எஸ்ஏசி இல்லை வச்சுக்கோங்க, விஜய்க்கு இந்த டெக்னிக்கல் அட்வைஸு, இந்த பொலிட்டிக்கல் அட்வைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுதுல்ல. எஸ்ஏசி 75கள்லேருந்து அவர் தமிழ்நாட்டு அரசியல் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறாரு. அப்போது இப்போ இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக அவர் எடுத்த முடிவுலாம் அவருடைய அட்வைஸில் தான் அவர் கேட்டாரா? கேட்கலன்றதான மேட்ரு. எஸ்ஏசிக்கு அவருக்கு எங்கெங்க தொடர்பு இருக்குது? ஏங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்க்க விடுவாங்க. இல்லாட்டி எங்கேயாவது விழாவில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுவும் கிடையாது. அதுவுமே பார்க்க விடாமல் அலோவ் பண்ணுறது அந்த 3 பேர். புஷி மெயினாக. மற்றவங்களாம் இப்போ வந்தவங்க புஷி தான். என்னன்னா எஸ்ஏசி கையில் தானே அந்த மன்றம் இருந்தது, இந்த நற்பணி இயக்கம், விஜய் நற்பணி இயக்கம். அவருடைய ஆள் தான் அதில் இருந்தார், பொதுச்செயலாளர் மாதிரி. நல்லா போய்கிட்டு இருந்தது. அதுதான் 2011 ஏடிஎம்கேக்கு அவர்கள் பிரச்சாரமும் பண்ணாங்க. அப்போ விஜய்க்கு பிரச்சனை வந்த பொழுது எந்த திமுகவை எஸ்ஏசி தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாரோ, நீங்கள் எஸ்ஏசியுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா நாளை நம்மதில் எம்ஜிஆருக்கு அவருக்கும் முட்டோன்னா முட்டுறதுலாம் இல்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், ஒரு ஆளே கிடையாது எம்ஜிஆருக்கு. ஆனால் எம்ஜிஆர் எப்போவுமே அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டார். இந்த தடவை என்னன்னு தெரில, என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரில. அதில் லிப் மூமெண்ட் ஏதோ மிஸ் ஆக சொல்லும் பொழுது என்னை அனுப்பிச்சிட்டாங்க மறுநாள் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். உண்மை என்னன்றதெல்லாம் தெரியாது. போகும்போது சொல்லிட்டு போவார் எம்ஜிஆர், நீங்கள் பெரிய டைரக்டராக வருவீங்கன்னு. அதனால் அதெல்லாம் பழிச்சது. அதுக்கு பிறகு அவர் அந்த இதுலேயே அவர் அடிப்படையில் திமுக போல. அதிமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு இவர் பல பிரச்சனைகளில் படம் எடுத்து பல பிரச்சனைகளில் மாட்டும் பொழுது இவர் கிட்டத்தட்ட இவர் திரையுலக வாழ்க்கையை முடிகிற கண்டிஷன்லாம் இருந்தது. கலைஞர் தலையிட்டு எஸ்ஏசியை பாதுகாத்தது இருந்தது. எஸ்ஏசி தலைமையில் இவர் எடுத்த படங்களும் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே எடுத்தார். அன்னைக்கு நான் சிகப்பு மனிதன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி பல படங்கள் அன்னைக்கு கவர்மெண்ட்டை சொல்கிற மாதிரி வசனங்கள் பல விஷயங்கள் இருக்கும். அவ்வளோ துணிச்சலாக எடுத்திருந்தார். அதுக்கு அடிப்படை காரணம் திமுகவுடைய பின்பலம். அப்போ அப்படிப்பட்ட எஸ்ஏசி விஜய் ஆளாகணும்னு அந்த காவலன் படத்துலலாம் 2010லலாம் இப்போ என்னவோ அதுக்கு அப்போ Cloud9 அந்த இது காவலன் படத்துக்கு தியேட்டரே கிடைக்காம பல பிரச்சனை வந்தப்போ ஜெயலலிதாட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க கூப்பிட்டு நான் இது பண்ணுறேன், பார்த்துக்கலாம், இருக்கிறேன், ஆட்சி மாறும், உங்களுக்கு இது நல்ல நடக்கும், நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், விஜயை கூட பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள், அவருக்கு ஒரு நல்லதொரு இது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. ஆனால் விஜய் எஸ்ஏசி ரொம்ப உஷார். விஜயை பிரச்சாரம் பண்ண விடாமல் இவரே அந்த மக்கள் இயக்கத்தை மட்டும் பண்ணி அவர் இறங்கி பண்ணாங்க. அன்றைக்கு சூழ்நிலை ஆட்சிக்கு எதிரான கோபம் மெயினாக விஜயகாந்த் தேமுதிக இணைஞ்சது, இடதுசாரிகள் எல்லா கட்சியும் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சது தான் பெருவெற்றி. ப்ளஸ்ஸு இவர்களுடைய பிரச்சாரம் அங்கங்கே பேசினாங்க. அதெல்லாம் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயித்த உடனே இவர் வழக்கமாக ஏன் நான் இப்போ சொன்னல விஜய் ஏன் இவரை சேர்த்துக்கிட்டா இன்னொரு மன கத்தின்னு, அதான் எங்களால் தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி வாய் விட்டார். அணில்களாக சேவை செய்தான். இப்போ அணில்ன்ற வார்த்தை தான் அங்கே தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறோம். அணில்களாக பயன்பட்டோம் நாங்கள், எங்களுடைய இதுதான் உழைப்பு தான்னொன்னே ஜெயலலிதாவுக்கு அது பிடிக்காதுல்ல. அது ஒன்று. ராஜ்யசபா எம்பி ஏதோ கேட்டாங்க போல் விஜய்க்கு, அதுவும் எதுவும் பெருசாக சப்போர்ட் பண்ணல.
இவர் கொஞ்சம் இது பண்ணோன்னா அதோட அந்த இது கட்டாச்சு, அது அப்படியே போச்சு. இவரும் அப்படியே ஒதுங்கிட்டார், இது பண்ணார். ஆனால் விஜய் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ரஜினிகாந்த் வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் இப்படி ஒரு கேப் கொடுத்தாரு. கமல் தான் பெருசாக இதாகல. இந்த கேப்பில் தான் விஜய் உள்ளே பூந்து நான் ரஜினியுடைய தம்பி அது கொஞ்சம் அப்படியே ஒரு ஆளானதுலாம். இன்றைக்கி வேணால் இவர்கள் ரஜினியை போட்டியாளராக பார்க்கலாம். இன்றைக்கி ரஜினி வந்து டாப்பில் இருக்கார். ஆமாம். என்னென்னா ரஜினி கொடுத்த அந்த கேப்பில் இவங்க வந்தாங்க. இன்னொன்று ரஜினியுடைய ரசிகர்கள் ரஜினியுடைய இதுன்ற மாதிரி ஒரு இவர் கால் விட்டுறதுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. அந்த டைம்ல தான் அவருக்கு உடம்பு சரியாம போயிட்டு கொஞ்ச நாள் படம். ஆமாம், படம் இல்லாமல் அவரே குறைச்சிக்கிட்டார் படத்தை. இன்னொரு விஷயம், விஜயகாந்தால் வளர்ந்தாங்க. ஆனால் படத்தில் விஜயகாந்தை பற்றி சொன்னதில்லை. ரஜினியுடைய தம்பி தான் நான் அப்படின்ற மாதிரி தான் படத்தில் அந்த மாதிரி லாப கணக்கெலாம் போட்டு தான் வந்தாங்க. இதில் மன்றம் நல்லா போய்கிட்டு இருக்குது, மன்றம். அதில் இவர் தான் பொறுப்பில் இருக்கார். எஸ்ஏசி கையில் தான் இருக்குது. அப்போது இன்னொருத்தர் ஜெயசீலன்னு யாரோ ஒருத்தர் இருந்தார், அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை அந்த இவங்களுக்கு அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை வந்து மன்றத்தை வந்து அவங்க கையில் இருக்கிற மாதிரி இருந்ததை வழக்கு போட்டு தொடர்பில் ஆக்கி ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. அது நீதிமன்றம் மூலிமா தான் அந்த இதை மீட்க முடிஞ்சது. அப்போ தான் நம்ம விறகு கடை முன்சாமி வராரு. யார்? விறகு புஷி ஆனந்தா? என்னங்க ஆனந்தான்னு கேட்குறீங்க? விறகு கடை முன்சாமிங்க, புஷி ஆனந்தா. இயற்பெயர் விறகு கடை முன்சாமி. அவர் வராரு, ஆனந்தன் பேர் மாத்துறாரு. அப்போ தொடர்பு கிடைக்குது. அப்புறம் தீவிர விஜயுடைய ரசிகர்லாம் இல்லை, விஜயுடைய விசுவாசி மாதிரி ரொம்ப இதுவாக ஒரு ஜெயலலிதா ஒரு ஓபிஎஸ் மாதிரி விஜய்க்கு ஒரு ஆனந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வந்து பயந்த முகத்தை காட்டுவார், இங்கே நரசிம்ம அவதாரத்தை எடுப்பார். தொண்டர்கள் வந்து இவங்கள்ட்ட வளர்த்தார். அந்த இதோட சேர்ந்து இவரும் வளர்ந்தார். அவருடைய பங்கும் அதில் பெரிய பங்கு வந்தார். அதில் அவர் உஷாராயிட்டார். இதுக்கப்புறம் எஸ்ஏசி உள்ளே விட்டா நம்ம தாங்க மாட்டோம். ஏன்னா விஜய் அளவுக்கு எஸ்ஏசி அளவுக்குலாம் விஜய் கிடையாது. எஸ்ஏசி கண்டுபிடிச்சிடுவார் நடிக்காது அப்படின்னு. அதனால் எஸ்ஏசி பேட்டி கொடுத்துருப்பார்ல, வெளியில் திண்டில் படுத்துக்கிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு அனுப்ப சொல்லுவார், குரூப்பில் ஷேர் பண்ண சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்புறவங்க என்றைக்குமே தர மாட்டாங்க. விஜய்க்கு இன்னொரு சுயநலம் என்னன்னா, என்னால் எதுவும் முடியாது, ஏதாவது கேடு கேட்டு போங்க, எதாவது பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணுன்ற மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு. ஜெகதீஷ், அவர் பேர் என்னது, ஜான் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி ஆட்கள் கட்சியில் வந்து புஷி, ஆதவ் இவங்களுடைய ஆதிக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் எஸ்ஏசி வந்து உள்ளே விட மாட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்தப்போ எஸ்ஏசி வந்திருந்தான்னா உண்மையிலே அந்த கட்சி நல்லா போயிருக்கும். இந்த அமைப்பு ரீதியாக கொண்டு வந்திருப்பார். இந்த நான் சொன்னேன்ல, இந்த இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க, இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியும். இன்னொன்று, அவர் ஒரு ரோடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினார்னா விஜய் அப்பான்றது வந்து பேட்டிகள் மற்ற விஷயங்கள்ன்றப்போ கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கும். அவரு கூட இருந்திருந்தாருன்னா என்டிஏ கூட பாசிபிளா? டிவிக்கு கூட இருந்தால் என்டிஏ கூட டிவிக்கே போகிறது ஒரு வேளை நடந்திருக்கலாம். அது கூட நான் அப்படி கூட பார்க்க மாட்டேன். டிவிக்கேவே பெரிய பார்ட்டியாக மாறிட்டு இருக்கும். இவர் போய் பேசுறதுலாம் இருக்குல்ல, மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும். அப்புறம் விஜய் இவர் பேச்சை கேட்டார்னா விஜயை 10 இடத்துல பேச வைப்பார்ல. இந்த ரோட் ஷோன்றதை கட் பண்ணியிருப்பாரு, வேற மாதிரி போயிருக்கும். விஜய் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சூழ்நிலையை உணர்ந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு இப்படி அடுத்து கொண்டு வரலாம். ஏன்னா நான் கேட்குறேன், கேமியோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலில் வந்த விஜய் தானே ஸ்டாப் ஸ்டாரு. ஆமாம், நான் மற்றோடனே ஹீரோ தான் வருவேன்ப்பா அப்படின்னு விஜய் சொல்லலையே. அப்போ விஜயை சினிமாக்குள்ளே இழுத்து விட்டு ஒவ்வொரு இதுவும் ஒரு படத்தில் பார்த்தா ஒரு 15-18 வயது இளைஞன் மாதிரி வருவாப்புல விஜய். அந்த மாதிரிலாம் இழுத்து விட்றாங்கல்ல. அப்போ எடுத்தோடனே பெரிய ஹீரோவாக கொண்டு வரணும்லாம் நினைக்கல. அந்த மாதிரி தான் எடுத்தோடனே முதலமைச்சர் வேணாம், இந்த மாதிரி கூட வரலான்றதான் கூட ஐடியா கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு தான் விஜய் மாட்டிக்கிட்டாரு. விஜய்க்கும் அந்த இது இல்லைன்றதுனால தான் சிக்கல். அப்போது இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும் பொழுது ஆரம்ப காலங்களில் பையனை கொண்டு வரும்போது அப்போ போடப்பட்ட ஒரு பாட்டு ராதிகா இவங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அது எஸ்பிபி பாடின பாட்டு, தம்பி உன்னை நம்பி தான் தம்பி, எதிர்காலம் இருக்குது தம்பி, இது எங்க நீதி படம், இது எங்க நீதியில். இப்போ இதில் இன்னைக்கு இளையராஜா ஏன் போடணும்? அதான் ஒரு வகையான குசும்பு தானே. அப்போ இளையராஜா குசும்பா, பிஜேபி குசும்பா? பிஜேபி இதில் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. இளையராஜா முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்க மாட்டார்.
ஒருவேளை அவரும் ஒரு யூடியூபராக மாறிட்டாரான்னு தெரில. பேஜ் வரும் தலைவரே, இது போடு தலைவரேன்னு சொல்லி ஆல்ரெடி 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு சார். வச்சிருக்காரு. பேஜ் வருதா? அப்போ இந்த மாதிரி விஷயம். இன்னொன்று, விஜய்க்கு இன்றைக்கே துண்டை போட்டு வச்சுட்டா அதுவாக கூட இருக்கலாம். அதனால நான் என்ன கேட்குறேன், இவர் பாஜக எம்பி. அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். பாஜகவோட குசும்பா அது தனி. இது இவர் இப்படி போடுறதுன்றது, இவர் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவரை. அவரே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதனால் இது அவருக்கு இந்த விளம்பரம் ஏன் இப்போ தேவைப்படுது? அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கக்கூடிய ஆள் இல்லை. இப்போ ரஜினி தம்பி நீ தான் தம்பி இருக்குது தம்பினா ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ரஜினி அந்த மாதிரி இறங்க மாட்டார். அவர் என்ன இறங்கினாலும் அதுக்கு பின்னாடி அவருக்கான ஒரு விளம்பரம் இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அவர் ஃப்ரீயாக இருக்கார். அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு பேசிட்டு அந்த டைமில் ஒரு இதாகும், அவன் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான். இன்னொன்று லைம் லைட் வந்துக்கிட்டே இருப்பார். அவன்கிட்டையும் நல்ல கதை இருந்தால் கேட்பார். இந்த மாதிரி ஊருக்குள்ளே பாதி பேர் ரஜினி கதை எழுதுறேன்னு சுற்றினுக்கிறான். தலைவரை கூப்பிட்டு பார்த்துட்டாரு, நல்ல கதை இருந்தால் கொண்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு சுற்றினுக்கிறான். அந்த மாதிரி இவர் இளையராஜா அந்த மாதிரி டைப்பு தான். 2 சாமிங்க. இந்த சாமி இப்படி சொல்லுதுன்னா அப்போ அவருக்கு என்ன ஒருவேளை முதலமைச்சராக வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது. இந்தியா டுடே போல பத்திர போகிறோம். அதனால நம்ம துண்டை கிண்ட போட்டு அந்த படத்துக்கு கதை திரைக்கதை கூட கலைஞர் தானே சொன்னீங்க? கலைஞர் தான். அது சொல்லிடலாம்ல. ஆமாம், கலைஞர் கதை வசனம் தான். 2-3 படம் கலைஞர் கதை வசனத்தில் இவர் பண்ணியிருக்காரு. இல்லை சார், கதை திரைக்கதை கலைஞர், இவர் பிஜேபியை சேர்ந்தவர், சப்போர்ட் டிவி என்ன சொல்ல அப்படி சொல்கிறீங்களா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம்ல. கதை திரை அது எப்போ வந்த படம் அது? இல்லை, 3த்தையும் கவர் பண்ணுறாரு போல, அதுக்கு சொல்ல வரேன். அது அவர் தம்பின்னு இப்போ உதயநிதியை சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? அப்போனா அந்த போஸ்டரில் விஜயும் ராதிகாவும் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு. இல்லை, கதை திரைக்கதை வந்ததுனால டிஎம்கேவும் கதை திரைக்கதையோட கலைஞர் முடிச்சுக்கிட்டாரு. இவர் அந்த இது பண்ணார். சார், இவர் இப்போ சமீபத்தில் கோயிலெலாம் போயிட்டு இருந்தார், திருச்செந்தூர் சீரடின்ட்டு. இப்போ நாளைக்குமே கண்டினியூ பண்ணுறாரு. அதை நாகூர் போயிட்டு வேளாங்கண்ணி. ஆமாம், ஞாபகா சொன்னீங்க. சிருஷ்டி சாய்பாபா கோயிலுக்கு போவாரா? ஏன்னா சாய்பாபா நாகூர் சொன்னீங்க. நாகூரும் சொன்னேன். இவர் திருச்செந்தூர் போகிறாரு, இவர் சாய்பாபா பக்தராச்சா, இவர் எப்படி அப்படின்னு சொன்னோன்னா மறுநாள் சாய்பாபா போனார். ஞாபகா? ஆமாம். அப்போ கூட யாரோ என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் காதில் கேட்குதா அவர் போகிறாரு அப்படின்னு. அவரும் சாய்பாபா பக்தன்றதுனால அடுத்து சாய்பாபான்னு போயிட்டார். நம்ம சொல்கிறது கேட்கறதுலாம் இல்லை, நம்ம பதிவு பண்ணோம். அது நம்ம சொன்னது அன்னைக்கு அடுத்து நாகூர் வேளாங்கண்ணியா அது போவாரா? ட்ரிப்பு நாகூருக்கும் வேளாங்கண்ணியும் போகிறார். எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாகிரா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவங்க துண்டை போட்டு வச்சுட்டாங்க, நீங்கள் வரணும். நேற்று திடீர்னு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வரணும். திடீர் பிளானா சார்? நேற்று திடீர் பிளான். நீங்கள் நாகூருக்கு வரணும், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், நான் நீங்கள் வரணும். முசி சொல்லியிருப்பாரு, நாளை பின்ன சமூக நலத்துறை வாங்கணும், போய் கேட்டு வை அப்படின்னு. கேட்டவுடனே உடனே ஓகே சொல்லிட்டு நாகூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் போகிறார். அடுத்து எங்கேயாவது போவாரா? இல்லை அதான் அதுக்குள்ள ரிசல்ட் வந்துடும். சரி சார், இந்த எக்ஸிட் போலை பற்றி மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக அவங்கள்ட்ட கேட்ட கொஷின் என்னென்னா, இப்படி கேட்டுட்டு இருக்கு நீங்கள் நேற்று விஜய் கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டீங்க. சரி விடுங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கு அர்த்தத்துக்கு போகலாம். இல்லை, விஜயை முடிச்சுட்டு போகலாம். விஜய் கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். இதை கேளுங்க, அதுக்கு அர்த்தத்துக்கு போகலாம். சொல்லுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிரச்சார மேடையில் நீங்கள் பேசினது வைரலாக இருக்குது, அதுக்கு என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. எந்த விஷயம் பேசுனது சொன்னாங்களே சார்? 2 மேட்ரு. என்ன பண்ண என் தலைவன் அதானே? சரி, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்குமே சேர்த்து மே 4ஆம் தேதி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதில் மக்கள் சொல்லிடுவாங்க, தேர்தல் முடிவு. ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க சார், அதுதாங்க ஹைலைட். சுட்ட புண் உள்ளார ஆறாதே, நாவினார் சுட்டவடா. ஆக்க பொறுத்தவங்க அந்த பழமொழியை சொல்லி இது பண்ணாங்க. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பதில் மே 4ஆம் தேதி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சம்பந்தமாக விரியான முடிவெடுத்து, அந்த முடிவு சம்பந்தமாக எப்படி சொல்வது என்று முடிவெடுத்து, அந்த முடிவை நான் உங்களுக்கு முடிவாக தெரிவிப்பேன். அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆக்க பொறுத்தவங்க ஆற போறங்க. ஆமா, கிராமத்து பழமொழி. சோறு ஆக்குவாங்களா, ஆக்கி இறக்கணும்னு அவ்வளோ சூடு இருக்கும்ல. அதனால் ஆக்குற வரைக்கும் போகிறதுக்கு இருந்தல்ல, கொஞ்சம் ஆறுற வரைக்கும் போகிறேன். அதை போய் கையை விட்டு ஐயோ சுட்டுக்குது, வாய் கொதிக்குது. என்ன அவங்க ஒருத்தவங்க தான் சார் இந்த ப்ரெஸ்லாம் முன்னாடி போனால் மே தினா ஏதாவது வாழ்த்து சொல்லிட்டு உங்கள் கேள்வி எதாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பதில் சொல்கிறவங்க. அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. 4ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ பதில் இல்லைன்னு அர்த்தம் வந்தேன். அவங்கள்ட்ட யாருக்கிட்டையுமே பதில் இல்லையா சார்? யாருக்கிட்டையுமே இல்லைங்க, எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்காங்க.
வைகோ அவர்கள்ட்டையும் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, பெருவெற்றி பெறுவோம், திமுக பெருவெற்றி பெறும்னு பிரேமலதா சொன்னாங்களா? கூட்டணி வெற்றி பெறும் சொன்னாங்க சார். கூட்டணின்ட்டாங்க. கூட்டணின்னு சொன்னாங்க. திமுக பெருவெற்றி பெறும், ஸ்டாலின் முதல்வர் ஆவார், அப்படி எதுவும் சொல்லலை. தமிழிசை சொல்லியிருக்காங்க கூட்டணி பெருவெற்றி பெறும், அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். ஆனால் இங்கே ஒன்றும் அந்த நம்பிக்கை யாருக்குமே வரல. ஒருத்தர் துபாயிலேருந்தே வரல, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வானா முடியாது, நான் 6ஆம் தேதி தான் வருவேன்னு உட்காந்துக்கிறாரு. அதனால் அவர் இன்னும் வரல. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தான் நல்லாயிருக்கும், அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்குன்றாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை. அவர்கள் மத்தியில் பெரிய அளவில் இன்றைக்கி மே தின கூட்டத்தில் கூட பெருசாக முதல்வர் நாம் வெற்றி பெறுவோம், ஆட்சியை பிடிப்போம், உழைச்சதுக்கெல்லாம் பலன் மே 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். யார் கிடைக்கும்லாம் சொல்ல அவர். அவங்க மத்தியில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தானே சார் அது பொருந்தும். ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போன எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வீரியமாக பேசுனீங்கன்றேன். 2.0 அமையும், 2.0லாம் சொன்னார்ல. ஆமாம். இப்போ சொல்லல 2.0 பற்றின்ற. 2.0 அமையும், திராவிட மாடல் ஆட்சி இது தொடரும், அதில் இன்னும் எல்லாம் பண்ணுவோம், அடுத்த மே தினம் பாருங்கள். இல்லை அது எதுவுமே சொல்லி பெருசாக ஒரு உற்சாகம் இருந்ததா சொல்கிறதுல? அவர் பேச்சிலையும் சரி, சொல்கிறவங்கள்டையும் சரி உற்சாகம் இருந்ததா? இல்லையே. நான் பார்த்தேன், அதுக்கு தான் பார்த்தேன். அது ஒன்று. வைகோ அவர்களும் அவர்கிட்ட கேட்டதுக்கு தனியாகவே திமுக வந்து 200 பெரும்பான்மையோடு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரஸ் உட்பட எல்லாருமே கூட்டணியில் ஆட்சியில் வந்து பங்கு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரா கட்சியை? பார்த்தோம் முன்னாடியே 4 தொகுதி வந்து உதயசூரி நாளும் திமுக மேலே தானே, அதனால எதுவும் சொல்ல. திமுக பெரும்பான்மை துடுப்பட்டு வச்சிட்டாரு அப்படி எடுத்துக்கலாமா? அவ்வளோதான். வேற என்னங்க சொல்ல முடியும் அவரால்? அவ்வளோதான் சொல்ல முடியும். சார் நீங்கள் ஏதோ பெருசாக சொல்லுவீங்க, நானும் பெருசாக கேட்குறேன், ஒன் வேர்டில் வந்து சொல்கிறீங்க. இல்லைங்க, அவங்க எல்லாருமே தடுமாறி இருக்காங்கன்ற, யாருக்குமே ஒரு உற்சாகம் கிடையாது. எக்ஸிட் போல் கொடுத்தவங்க தான் ஜாலியாக இருக்காங்களே தவிர, எக்ஸிட் போலில் வந்த முடிவு வந்து யாருக்குமே நம்பிக்கை சாதகமே இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. திமுகவினரால் நம்ப முடியல. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, 4ஆம் தேதி பார்ப்போம், அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாட முடியல. ஏன்னா அன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சின்னா அப்போ தெரியுதா, இவங்களால அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல. அவங்களுக்குள்ளே என்னென்னா எல்லாமே செட்டப் தானே, அப்போ இதுவும் ஏன் செட்டப்பாக இருக்கக்கூடாது, அப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்க. எக்ஸிட் போல்னா கருத்து கணிப்புகளும் பலரை வச்சு செட்டப் பண்ண வச்சாங்கல்ல, அதனால் இதையும் செட்டப் பண்ண வச்சுருந்தா, அதனால் அந்த நம்பிக்கை இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இப்போ வைகோக்கெலாம் நல்லா தெரியும். அதனால தான் அவங்கள்ட்ட யார்ட்டையுமே அந்த உற்சாகமான ஒரு துள்ளல் இல்லை, யாருக்கிட்டையுமே இல்லைன்றேன். இப்போ திருமாவளவன் எங்கேயாவது தென்பட்டாரா? இல்லை. எங்கே போனார்? இதுதான் பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு இன்னொன்று, தேர்தல் முடிவுகள், கட்சிகள் இவங்க கூட வேலை செஞ்சது, அந்த இது எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒரு சோர்வில் இருக்கிறாங்க, கடுப்பில் இருக்காங்க. இன்றைக்கி தான் செல்வ பிறந்தக்கு லைட்டாக வாய் திறந்துக்கிறாரு. ஆமாம் சார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஜெயிக்காதுன்னு தானே அர்த்தம். அதான் அவர் சொன்ன மீனிங் என்னவா அவர் கன்வே பண்ணாருன்னா, கவுண்டிங் நம்பர்ஸ் கம்மியாக சொல்லியிருக்காங்க, 200 தொகுதி நாங்கள் சொன்னோம், இவங்க 160 150 இந்த ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படி தானே சார் அர்த்தமாக எடுத்துக்க முடியும்? ஆமாம், அவர் சுபத்தவரைக்கும் அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் மறைமுகமாக திணிப்புன்னு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் அது ஒன்று. கார்கேக்கு கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை காங்கிரஸில் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? கார்கேவை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒரு அமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ சித்தராமையா காலி பண்ணுறாங்க. அங்கே மறுபடியும் கோஷ்டி சண்டை ஏற்கனவே டிகேஎஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு, டிஎஸ்கே. அதுவும் வந்து இதாகல. இப்போ இந்த பிரச்சனை கார்கே வந்து அதுக்கு மறுப்புலாம் தெரிவிக்கல. நான் என்னவாக இருக்கணும்னு அன்னை சோனியா முடிவு எடுப்பாங்களாம். நீ தான் அகிலேன் தலைவராக தானே இருக்கிறீங்க, அப்புறம் என்ன? அதனால் அங்கேயும் ஒரு இது ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாதிரிலாம் பிரச்சனை போகுதுன்னா இங்கே செல்வ பிறந்தை முதற்கொண்டு எல்லாருக்குமே பிரச்சனை தான். அங்கே அகிலேன் தலைவர் நவுந்தாருன்னா ஆகும், இங்கே செல்வ பிறந்தைக்கு சிக்கல் வரும். அதனால் இந்த தேர்தல் எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்போ இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாற்ற தானே சார் போகிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் பலருடைய அவர் பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குங்க, பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகும். இவர் கூட்டணிகள் மாறும். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டணிகள் மாறும். ஆமாம், காங்கிரஸ் கூட தாவேகா கூட பேசுறது, இந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அநேகமாக மாணிக் தாக்கூர் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் மாநில தலைவரெல்லாம் அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த கூட்டணி எல்லாருமே வந்து இது ஒருவேளை தோத்துச்சுன்னா, இந்த கூட்டணி வரலைன்னா எப்படி உடச்சிக்கலான்றதில் எல்லாருமே தீர்க்கமாக இருக்காங்க.
எங்கேயுமே யாருமே ஒரு பெருசாக ஒரு உற்சாகத்தோடு இல்லை. ஏங்க நாளைக்கு ரிசல்ட் வருது, ஆட்சியை பிடிக்கிறோன்னு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ உற்சாகமாக இருந்தவங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் பல இதில் பார்த்துட்டு அப்படியே கம்முனுக்குறாங்கன்னா அதுவும் இவங்களுக்கு சாதகமாக தானே வந்திருக்கு. கார்த்திக் சிதம்பரம் வந்து கணிப்புலாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்ட்டு ஒரு அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. மாங்குடியே ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல காரைக்குடியில். அவர் ஆள் தானே மாங்குடி. அதெல்லாம் அவருக்கு தெரியும். காங்கிரஸ் எத்தனை சீட்டு வரும்னு கூட அவருக்கு தெரியும். யாராவது நெருங்கி கேட்டால் சொல்லுவார். ஏன்னா பல தொகுதிகள் திமுக காங்கிரஸ் தோக்குற தொகுதியாக தான் திமுக கொடுத்துருக்கு. தோக்கணுன்னே கொடுத்துருக்கா? ஆமாம், அப்படி தான் கொடுப்பாங்க. பேட்டா அவ்வளோ கேட்குற இந்த வாய்க்கோ அப்படின்னு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா கிட்டதுக்கா சார்? 3 அந்த 3 மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அப்படிதான் நிலமை போயிருக்குது. நிலமை அப்படிதான் இருக்குது. தான் பிரச்சனை. சரி சார், அப்புறம் வந்து இது சம்மந்தமாக இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க எக்ஸிட் போலை பற்றி. அதாவது இந்த எக்ஸிட் போலில் வந்து இது வரைக்கும் தெம்பாக இருந்தாங்க ஏடிஎம்கே ஆட்கள். இந்த எக்ஸிட் போல் வந்து டிஎம்கே தான் எல்லா இடத்தும், ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கும் ஒரு பியர் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனாலும் 2 பெரிய நிறுவனங்கள் போன தடவையே கரெக்டாக சொன்ன நிறுவனங்கள் ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்லுது. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம். அப்போ சோர்ந்து போகிறது. தைரியப்படுத்துறாங்க, யாரும் சோர்ந்து போகாதீங்க, முடிவு வந்து வேறையாக கூட வரும், நம்ம வந்து 4 மக்களுடைய தீர்ப்பு தான் வெளியே வரும், அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்கன்ற மாதிரி இவர் அறிக்கை விட்டுருக்காரு. இதுதான். அதனால் அந்த எக்ஸிட் போல் எல்லாரையும் போட்டு குழப்பி விட்டுச்சு. இன்னும் பலருக்கு விஜய் தான் அப்படின்னு. இப்போ போகலாமா பனையூருக்குள்ள? சொல்லுங்க வாங்க. நேற்று கூட நடந்திருக்குது. நீங்கள் வேற பாதிலே பேச உள்ளன்ட்டீங்க, என்ன திட்ட போகிறாங்க நீ கமெண்ட்ஸில். ஏன்? அதான் அவள் விஜயை பற்றி கேட்க மாட்டீங்களா அப்படின்னீங்களே, அதுக்கு சொல்கிறேன். அதுவா? சரி, நல்லது தான். அதாவது நேற்று கூட்டம் நடந்திருக்குது பனையூரில். வேட்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. நான் பேசின சில பேர், சார் கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிருவோம் சார், கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக சார், அவர் சொன்ன மாதிரியா? இல்லை 50% ரொம்ப தெளிவாக இருக்கும் சார். எந்த தடவையும் பார்க்காத ஒரு உற்சாகத்தை தளபதியுடைய முகத்தில் பார்த்தோம் சார். அவ்வளோ உற்சாகமாக இருக்கார் சார். பல விஷயங்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40% மேலே, 42-44% வரைக்கும் வருவோன்னு ஆதவ உட்காந்து ஒரு பெருசாக பேசியிருக்காரு. என்னென்ன நடக்கும், பூத்தில் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த வாக்கு கவுண்டிங்கில் அதை எப்படி சமாளிக்கணும், அது இதுன்னு இது எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம், எல்லாரும் உடனே இங்கே வந்துடுங்க. ஏன்னா அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு கூவத்தூர் போல் ஒரு பனையுரை மாற்றி விடுவோம், எல்லோரும் உள்ளே வந்துடுங்க. அதோடைய அர்த்தம் வந்து அது இல்லை. ஒருவேளை 20 பேர் மட்டும் ஜெயிச்சா அவங்கள யாராவது டக்குன்னு வேலைக்கு வாங்கிட்டா, ஏன்னா எல்லாம் கட்சிக்காரனோட வெளியில் தானே ரொம்ப பேர் கொடுத்துக்கிறாங்க. ஆமாம், அவன் அந்த இந்த எடப்பாடி வேட்பாளர் மாதிரி போய் அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருந்தீங்களே, யாரு சொல்லுங்க? இல்லை, வேட்பாளர்கள்லாம் சொல்கிறேன், வச்சுருந்தீங்களே சார், அரிய வகை ஏழைகள்ட்டு. அரிய வகை ஏழைகள் வந்து வேற. இது வந்து இவர்கள் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க. அரிய வகை ஏழைகள்ன்றது மிக பெரும் பணக்காரர்களை நான் சும்மா கேலிக்கு சொன்னேன். மரிய வில்சன் இந்த மாதிரி ஆட்கள். இவர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க இருக்காங்களா ரொம்ப பேர். அவங்களுக்கு வந்து வியாபாரம் தானே. விஜய் மேலே அக்கறையில் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நாளைக்கே இதோட பெரிய வியாபாரம் கிடச்சதுன்னா, இப்போ 20 பேர் ஜெயிக்கிறாங்க, 15 பேரை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்பா உங்களுக்கு எவ்வளோப்பா இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ செலவு பண்ணேன் சார்? ஒரு 3 கோடி செலவு பண்ணேன். இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன் சார்? ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன். 20 கோடி வாங்கிக்கோ. என்ன பண்ணுவீங்க? 15 பேர், யார் 5 பேர் கூட்டு வரீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். ஆட்சி அமைகிறதா இருந்தால் உனக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட. 15 பேரை கொண்டு வந்தால் அமைச்சர் பதவினா, அப்போ இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் நடந்திருக்கே. இப்போ இங்கே நடக்கல? ஆமாம், பஞ்சாபில். ஆனால் உங்கள் இப்போ கருத்து கணிப்புப்படி அவ்வளோலாம் வாங்க மாட்டாங்கன்றது தான் நீங்களும் சொன்னீங்க. நான் சொன்னது 20 வந்துச்சுன்னா அப்படின்னு. நான் 10 தான் சொன்னேன், 10 கூட சொல்லலை. அதான் அதனால தான் கேட்குறேன். அதான் இல்லை, இவங்க சொல்கிறேன். எக்ஸிட் போல் மாதிரி வந்து இவர் தொங்கு சட்டசபை மாதிரி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு 80, இவர்கள் ஒரு 110 அப்படி வந்து காங்கிரஸ்லாம் தலைக்கு மேலே ஏறி நிற்கிதுன்னா, தலைவரை தலைவரை நான் பேசிட்டேன், 15 பேர் ரெடியாகிறாங்க, அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறாங்க டிஎம்கேல, முடிச்சிடலாம். இவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு இவங்க 5 வருஷம் தலையில் மேலே உட்காந்துட்டு இல்லாத தொல்லைலாம் கொடுப்பாங்க. இது லட்டு மாதிரி. இவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணும். இப்போ காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணும். ஆமாம், 3 முக்கிய துறை கேட்குறாங்க. 3 முக்கிய துறையை வச்சுக்கிட்டு 5 வருஷம் சம்பாதிக்கிறத கால்குலேட் பண்ணி பாருங்கள். காங்கிரஸ்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்கான். அதுக்கு பதிலாக ஒரு 10 எம்எல்ஏவை அதில் 10ல் ஒரு பங்கு, அது கூட இல்லை, 100ல் 5 பங்கு கொடுத்தா அந்த 10 எம்எல்ஏ வாங்கிடலாம் வெளியில்.
ரெடியாக இருக்காங்கன்னா பனையூர் போகாமல் சுற்றினுக்கிறான் தலைவரை வெளியில் என்ன தூக்கு. சார் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பிரச்சாரம் டைமில் ஒரு பேச்சு வந்தது, விஜய் அவர்களே மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக விசஸ் டிவிக்கே தான் போட்டின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது நீங்கள் சொல்கிறது. எக்ஸிட் போல்லாம் வச்சு நான் எதை சொல்கிறேன் இல்லை சார், அந்த ஒரு கருத்து வருது இல்லை, ரெண்டு பேருக்கு தான் போட்டி. கருத்து கணிப்பில் 120 சீட்டு டிஎம்கே வந்துருதுங்க. இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் இந்த எக்ஸிட் போல வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே சைலண்ட் ஆகிட்டு டிவிக்கே டிஎம்கே தானே சவுண்டாக இருக்குது. அதுக்காக நான் கேட்குறேன். அந்த கேள்வி எங்கே டிவிக்கே சவுண்டாக இருக்குது? டிவிக்கே 20 வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸிட் போலில் சொல்கிற மாதிரி இவங்க 120 வர்றாங்க. அதில் 20 வந்து வெளியில் விசிகா, சிபிஎம், காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த 20க்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும். பெரிய பிரச்சனைனா அந்த 20 ஓரம் தள்ளிட்டு இங்கேருந்து 20 தூக்கிட்டா. ஆமாம், கரெக்டு. அதுக்கு தான் அவங்க பயப்படுறது. தொங்கு சட்டசபை எதுவும் வந்தால் நம்ம பெரிய வேல்யூ இருக்கும், நம்மளால வேலை போயிடாமல் இருக்குது. உடனே பணி வருவான், கதவை மூடு, போடு 3 வேளை சாப்பாடு இங்கே, என்ன வேணும் உனக்கு இங்கே இரு அப்படின்னு. அப்போ ஒரு பெரும்பான்மை காமிக்கிற வரைக்கும் இப்போ டிஎம்கே 120 பெரும்பான்மை. அப்போ வேறு வழி இல்லாமல் அமைச்சரவையெல்லாம் பேசி ஒப்பந்தம் போட்டு கூட்டு போய் பெரும்பான்மை காமிப்பார். அதுக்கப்புறமா நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சு தான். என்ன 20 பேரை டெய்லி அப்படியே ஆட்டு மந்த மாதிரி ஓட்டினா இருப்பீங்க. ஜெயலலிதா பண்ணல, 13 பேர் தொகுதி சம்பந்தமாக முதல்வரை பார்க்க சென்றார்கள் அப்படின்னு போல. எனக்கு பார்த்து அவ்வளோ விசுவாசியாக இருந்தாங்க. இதுன்னு பியூர் விஜயகாந்த் கட்சிக்காரங்க அவங்க. யாரும் வெளியில் வந்து கடைசி நேரத்தில் இவர் சேர்த்தார் அந்த மாதிரிலாம் கிடையாது. பியூர் விஜயகாந்த். இதில் விஜயகாந்த் நண்பர்கள்லாம் அருண் பாண்டியன் உட்பட அப்படியே போனாங்களே ஏடிஎம்கேக்கு. போட்டி எம்எல்ஏக்கெல்லாம் மாறினாங்கல்ல. அதில் சில பேர் ஆட்சியெலாம் முடியும் போது அப்படியே கட்சி தாவினாங்கல்ல, பார்த்திபன், சந்திரகுமார் எல்லாம். அதனால் அரசியலில் எதுவும் நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம். அதனால தான் பனையூர் அப்படின்னு. இன்னொன்று நான் சொன்னது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? நான் சொன்னேன்ல, விஜயையும் அதாவது தாவேகாவும் அதிமுக தலைவர்களும் சென்னையில் ரகசியமாக சந்தித்து பேசினார்கள். அது நீங்கள் இந்த கூட்டணி வர்றதுக்காக பேசினாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அதே தான். திரும்பவும் பேசுகிறாங்களா? நேற்று அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க வேட்பாளர்கள்ட்ட, நம்ம வந்து வரலைன்னா உங்கள் ஆதரவு எங்களுக்கு அப்படின்னு. அதிமுகட்ட பேசியிருக்கோம், பாஜகட்டையும் பேசியிருக்கோம். வரலைன்னா அவங்க ஆதரவு நம்ம வாங்கி ஒரு கூட்டணி இதை அமைக்கிறோம், அவர்களுக்கும் அமைச்சர்களில் பங்கு கொடுக்குறோம். ஓகே சொல்லிட்டாங்களா? பேசியிருக்கோன்னு சொல்கிறாங்க, தகவல் சொல்லியிருக்காங்க. பாஜகவுடனும் என்டிஏட்ட பேசியிருப்பாங்க. இல்லை, நான் பார்த்தது ஏடிஎம்கே தான் பேசினேன். ஏடிஎம்கே தாவேகா பேசியிருக்காங்க, அது உறுதி. சென்னையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் அந்த கூட்டம் நடந்தது. அதனால் அந்த பேசியிருக்காங்க, எல்லாம் தெரியும். நான் 2-3 பேர்ட்ட இது பண்ணேன், ட்விட்டரில் போடலான்னு பார்த்தேன், கொஞ்சம் உறுதிப்படுத்த முடியல. நேற்று அதை அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க, பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஒரு இணக்கம் காணப்படுகிறது. தாவேகா அதிமுகவுடைய இணக்கம் காணப்படுது. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம், இந்த இணக்கத்தை நீங்கள் கூட்டணியில் வச்சுருந்தா இன்றைக்கி இவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இது சொன்னேன். அப்போ சில பேர் நண்பர்கள் சொன்னாங்க, நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க, தனியாக நின்று நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு அவர் பார்க்குறாரு. 2வது, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வர்றாரு, அதுக்காக எப்படி கூட்டணிலாம் போக முடியும்? ஏங்க, அவர் தனியாக நிற்கிறதோட அங்கே நின்றுந்தாருன்னா 40-45 எம்எல்ஏ வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருப்பாருங்க. இதுதான் நான் எஸ்சிஎஸ்சிக்கு சொன்னேன். பையனை எடுத்தோடனே ஹீரோவை கொண்டு வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் அடுத்து உள்ளாட்சியில் கூட்டணி வச்சு அதிக இடங்களை கைப்பற்றுவது, அடுத்து எம்பி தேர்தலில் ஒரு 7-8 எம்பி ஜெயிப்பது, இது எல்லாம் வரும்போது உங்களுக்கு பெரிய பார்ட்டியாக மாறிடும். யாரும் கட்சி விட்டு போக மாட்டான், ஸ்ட்ராங் பார்ட்டியாக இருக்கும், நிதி இருக்கும். ஏடிஎம்கே இந்த கூட்டணி ஒரு பெரிய பலம் இருக்கும். அடுத்து 2031 நீங்கள் தனியாக நிற்கும் போது உங்களோட காங்கிரஸ் இழுத்துக்கலாம். அப்போ அந்த அனுபவங்களும் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து நாளைக்கே அந்த 20 எம்எல்ஏ கூட ஓடிப்பிடுவோம், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா. நான் சொன்னது கூட நடக்கும். அப்போ அவங்கள கோழி அடகாகிற மாதிரியே காத்துக்கினே இருக்கணும். அதனால் இது வந்து ஒரு முடிவு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வராது. ஏன்னா எம்ஜிஆருக்கே 80ல் நேற்று பேசணும்ல, அவ்வளோ பிரச்சனை இல்லை. 55%, 29-26% இருந்தவங்களுக்கே மெஜாரிட்டி கொடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு பர்சன்டேஜை ஏற்றி மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நாடு தமிழ்நாடு. அதனால் யாராவது ஒருத்தருக்கு மெஜாரிட்டி கொடுத்துருவாங்க. சில பேர் பயப்படுற மாதிரி விஜய் 150 சீட்டு ஜெயிப்பார். ஆனால் இப்போ நீங்கள் மெஜாரிட்டி வந்துடும் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஒரு பயத்தினால தானே இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. ஆமாம்,
பயம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் போய் பேசிக்கிட்டு இருக்கிறத விட முன்கூட்டியே ஒரு டாக் பேசிக்குவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த பேச்சு அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க அந்த இணக்கம் இருக்குது இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை டிஎம்கே ஆட்சி பிடிச்சிச்சின்னா விஜய் தன் தவறை உணர்ந்து என்டிஏ கூட அநேகமாக இதுலேயே கூட சேர வாய்ப்பு இருக்குது, உள்ளாட்சியிலேயே சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணி. காங்கிரஸ் சேருன்னு சொன்னீங்க, அது தோத்தா சொல்கிறேன். இப்போ ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சிச்சு, விஜய் வந்துடுறாரு, விஜய் ஒன்றும் இல்லை ஒரு 10க்குள்ளே இருக்கார், ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருது, என்டிஏ நல்லா வாங்கிடுறாங்க, இவங்க ஒரு 60-70 வாங்கி எதிர்க்கட்சியாக இருக்காங்கன்னா அன்னைக்கு ராகுல் முடிவு எடுப்பார், நம்மளும் தாவேக்காவும் சேர்ந்தால் தான் இது பெஸ்ட்டு, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இவங்களோட சேர்ந்து 3 சீட்டு வாங்கிறதுக்கு நம்ம இருக்கிறோமா மம்மி வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுப்பார். அப்படி சொல்கிறேன். சரி, நான் தான் எல்லாம் மாற்றி எதையும் நான் இதுவாக சொல்லலைங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணிகள் சொல்கிறேன். விஜய் முதலமைச்சர் ஆனார்னா, விஜய் கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா யார் அமைச்சரவைன்னு பெரிய சண்டை நடக்கும், யாருக்கு எந்த துறை அப்படி. சரி சார், அப்படியே நீங்களே சும்மா ஒரு சொல்லுங்களேன், டிவிக்கு ஆட்சி அமைச்சதுன்னா யார் யாருக்கு எந்த துறை அப்படின்ட்டு சும்மா அது உங்கள் கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிதியமைச்சர் வந்து அருண்ராஜ், நிதியமைச்சர் அருண்ராஜ், உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து இவர் ஆதவ், இவர் வந்து உயர்கல்வி வந்து மரிய வில்சன், பொதுப்பணித்துறை வந்து நம்ம இவர் யார் புஷி, இல்லாட்டி பொதுப்பணித்துறை மற்றும் நிதி புஷியானந்த், உள்ளாட்சி வந்து ஆதவ், இப்படி போவோம். ஏன்னா நிதி வந்து பெரிய இது இல்லை, அந்த மாதிரி காவல்துறை நிர்வாகங்கள், நிதி நிர்வாகம், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த இது சார்ந்ததெல்லாம் முதலமைச்சர் அவர் அப்படியே வச்சுக்காரு. ஏன்னா அவர் டிஎம்கே ரிப்ளிகா தானே, அப்படியே வச்சுக்குவார். அநேகமாக நம்ம ராஜ்மோகன் கல்வி அமைச்சராக கூட மாறலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கிய பொறுப்பை அவர் கொடுக்கலாம், போக்குவரத்துறை. சரி சார், இந்த விஜயை பொறுத்தவரை அவர் ட்ரெஸ் கோடு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை ஃபாலோ பண்ணுறாருன்ட்டு ஒரு பேச்சு வருது. இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதையும் வந்து இவர் பவன் கல்யாண ரிப்ளிகா பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பவன் கல்யாணம் மாதிரி தான் ஆகும், போகிற போக அப்படி தான் ஆகும். என்டிஏ கூட்டணியோட சேர்றாருன்னா என்ன ஆகும், பவன் கல்யாணம் தான் மாறும். அதனால் பவன் கல்யாணம் அவ்வளோ தொகுதி ஜெயிச்சார் இல்லை, அதே மாதிரி இங்கே வருமா 21 எம்எல்ஏ தானே ஜெயிச்சார் அவர். அதான் நம்ம நீங்கள் அனலைசிஸ் பண்ணதில் அவ்வளோ வராதுன்றது தானே இது, எக்ஸிட் போல் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ. பவன் கல்யாணம் அங்கே சேர்ந்து அவ்வளோ வந்தாங்க, இங்கே விஜய் சேர்ந்துருந்தா வேற எதிர்கட்சி தலைவர் அவர் தான், அவ்வளோ பெரிய இதாக அமைஞ்சிருக்கும். அது அங்கே நடக்கலல்ல. பவன் கல்யாணம் ஒரு ரொம்ப பெரிய அளவு இது கிடையாது, ஆந்திராவில் வந்துட்டார், வருங்காலம் அவர் கொஞ்சம் கால் ஊண்டலாம். விஜய் அப்படி இல்லைல்ல, விஜய் வேறு லெவலில் சேர்ந்துருந்தாங்கன்னா வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் ஜெகன்மோகன் வாஷ் அவுட் தான் ஆனார், ஆனால் 2-3 கட்சிகள் சேர்ந்தாங்கல்ல, அது சொல்கிறேன். சார் சமீபத்தில் வந்து தாவூத் இப்ராஹிம் தோழரான சலீம் தோலா வந்து தோழர் அவர் தோழன்ற வார்த்தையே கொச்சப்படுத்துறீங்க. சரி சார், அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே போங்க. தோழர் நண்பரான சலீம் சார், சரி கூட இருந்தவரான சலீம் தோலா வந்து கைது பண்ணியிருக்காங்க, டர்க்கியில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 வருஷமா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுறாங்க. டர்க்கியில் டர்க்கி வித்தாருன்னு கைது பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் டர்க்கின்னுவான்ல, டர்க்கி பாட்டிடாவன் அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ முக்கியமான இந்த அரெஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு அரெஸ்ட்? தாவூத் இப்ராஹிம் எவ்வளோ பெரிய மோசமான நபர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1980களுடைய கடைசியில் அவங்களுடைய டி கம்பெனி மும்பை மகாராஷ்டிராவையே அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. அவர்களுடைய அந்த ஹவாலா, ஒரு கட்டத்தில் குண்டு வெடிப்பு, அதை தாண்டி தீவிரவாதிகளோட தொடர்பு, அதுக்கப்புறம் போதைப் பொருள் ஆயுதங்கள் கடத்தல், இந்த மாதிரி தாவூத் இப்ராஹிமுடைய வலைப்பின்னல்காரம் அந்த அளவுக்கு பெருசு. இவருடைய கையாலாகாதத்தனம், காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய கையாலாகாதத்தனம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வளர்ந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நெருக்கணுன்னு தப்பிச்சு பாகிஸ்தான் ஓடிட்டாப்புல. நம்ம ஏன் பாகிஸ்தானை இந்த அளவுக்கு இது பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நபர்கள்லாம் அடைக்கலம் கொடுத்துச்சு. அவன் வந்து அவனை வச்சுக்கிட்டு இங்கே வந்து இல்லாத வேலைலாம் பண்ணுறது. இந்த குண்டு வெடிப்பு, மும்பை குண்டு வெடிப்புலாம் அதானே, அதுக்கப்புறம் தானே அவன் தப்பிச்சு ஓடுறான். அப்போ இங்கே எந்த லட்சணத்தில் இருந்தாங்கன்னு பாருங்கள். அப்போது அந்த நிழல் உலக தாவூத் இப்ராஹிம் அதன் பிறகு அங்கேயே செட்டில் ஆகிட்டாப்புல. அவருடைய தம்பி சோட்டா ஷக்கீலா, அவர் எல்லாம் ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தார். சோட்டா ஷக்கீல் பெரிய ராஜ்யமாக இருந்தார்கள்.
இதில் தான் ஒருத்தன் தான் நம்ம இந்த சலீம் டோலா வந்து எவ்வளோ மோசமானவன் அப்படின்னா, சலீம் மிர்ச்சின்னு ஒருத்தன் தான். அவன் தான் தாவூத் இப்ராஹிமுடைய வலதுக்கரம். அவன் அதுக்கப்புறம் இவன் சலீம் டோலா. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இதே மாதிரி துருக்கியில் கைதானான். இப்போது இந்த சலீம் டோலா நீங்கள் பாகிஸ்தான் இதை தாண்டி அவன் யுஏஇ துபாயிலேருந்து அதுக்கப்புறம் துருக்கி மாதிரி. ஆமாம், பெரிய அளவில் அவன் இந்த ஆயுதம் இது போதைப் பொருள் சார். போதைப் பொருளில் வந்து இதுக்கு புற்றுநோய்க்கு பயன்படுத்துகிற ஒரு மருந்து எல்ஃப்ட்ரின்னு நம்ம பேர். அந்த மருந்தை வந்து அதை சிந்தடிக்கிட்டு இருக்கு. அதை போதைப் பொருளாக தயாரிக்கிறது. இதன் மூலியமாக அவன் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் கொலம்பியா, மொராக்கோ, மெக்சிகோவில் இருக்கிற அந்த பெரிய டீம் அவங்களோடலாம் தொடர்பு. ப்ளஸ் இங்கே குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஃபுல்லாக ஆயுதம் இது போதை மருந்து ஃபுல்லாக சப்ளை சிந்தட்டிக் ட்ரக்கு. இது இங்கேருந்து உள்ளுக்குள்ளே ஏஜென்சிகள் மூலிமா பரவலாக இது பண்ணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் முனஃபத் ஹலாரி அப்படின்னு இதே மாதிரி இஸ்தான்புல்ல கைது பண்ணுறாங்க. துருக்கியுடைய இஸ்தான்புல்ல. அது அவன் வந்து 93 மும்பை தொடர் குண்டு வெடிப்பில் சிக்கி அவன் கைதாகிறான். ஏப்ரல் 25 செவ்வாய்க்கிழமை. இதில் அதே துருக்கி இஸ்தான்புல்ல கைது பண்ணுறாங்க. இவன் யாருன்னா, இவன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா தோழர், அதெல்லாம் தாண்டி தாவூத் இப்ராஹிமுடைய போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துடைய முக்கியமான மூளை. 5000 கோடி அவங்க சாம்ராஜ்யத்துடைய இது நெட்வொர்க். இது 5000 கோடி இவனை பிடிச்சதன் மூலிமா அதை காலி பண்ணிட்டாங்க. அவன் துருக்கியில் இருந்து தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து சிந்தட்டிக் இருக்கு மெப்பட்ரோன் அப்படி போன்ற போதைப் பொருளை மகாராஷ்டிரா, குஜராத்தில் பெரிய அந்த சொன்னல மெக்சிகோவிலேருந்து, மொராக்கோவிலேருந்து, கொலம்பியாவிலேருந்து இங்கே பெரிய சிண்டிகேட் வச்சு ஃபார்ம் பண்ணியிருந்தான். இதுதான் வந்து இவர்களுக்கு இந்த மாதிரி வர்ற பணம் தான் இவங்களுக்கு இந்த தீவிரவாதம், இந்தியாவுக்கு எதிராக பண்ணுற ஒர்க்கு, ஆயுத கடத்தல், ஹவாலா மற்ற எல்லா விஷயத்துக்குமே இதானது. இவனை பிடிச்சதன் மூலிமா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, கடைசி பாதிப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே பல பாதிப்புகளை தாவூத் இப்ராஹிம் உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒரு பாதிப்பு. இதில் வந்து இஸ்தான்புல்லில் பெய்லிக்சூ அப்படின்ற ஒரு இடத்துல யுஏஇ சிட்டிசன் மாதிரி ஒரு அண்ணன் அங்கே இருந்திருக்காரு, போலி பாஸ்போர்ட் வச்சு. ஆமாம். இதில் என்னென்னா டோலா வந்து ஏற்கனவே 98 இங்கே அரெஸ்ட் ஆகிறான். அவன் 90களில் இந்த சின்ன சின்ன குற்றங்கள், போதை மருந்து கடத்தல், இது அதுன்னு கைதாகினவன் தான். 98 மிகப்பெரிய ஒரு குற்றத்தில் கைதாகி 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. போதைப்பொருள், பெரிய போதைப்பொருள் இதில் என்ஐபி கைது பண்ணி பண்ணுது, என்சிபி. அதில் வந்து ஜாமீனில் வெளியே வந்து துபாய்க்கு தப்பிச்சு போயிடுறான். எப்படி இது பாருங்கள், ஜாமீனில் வெளியே துபாய்க்கு தப்பிச்சு போகிறான். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கவும் முடியல. அப்புறம் அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். பெரிய ஆளாகி தாவூத் இப்ராஹிமுடைய மெயினான இது. இதில் அந்த சலீம் மிர்ச்சி சொன்னேன், அவன்லாம் செத்து போயிடுறானுங்க. இதெல்லாம் ஒரு காரணம். அவன் பெரிய ஆளாகி போய் துபாயில் இருந்துட்டு அங்கே யுஏஇ சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேருந்து இயக்குறான். இப்போ அதுக்கப்புறம் துருக்கிக்கு போயிடுறான். துருக்கி தான் இன்றைக்கி உலக நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போது துபாய்க்கு அப்புறம் துருக்கியில் இந்த மாதிரி ஹவாலா, போதைப் பொருள் அதோடைய ஹப்பு மாதிரி இவன் எந்த அளவுக்கு இருந்தான்னா, அங்கே ஒரு மலை இது மாதிரி இல்லை, ஃபுல்லாக டவர் வச்சு AK-47 வச்சு உள்ளெல்லாம் நீங்கள் நுழையவே முடியாது. அவன் அங்கேருந்து பார்ப்பான். இந்த சில இங்கிலீஷ் படத்துலாம் வரும், யூரோப்லலாம் நடக்கும், ஹாலிவுட் பிக்சரில் வெளியில் என்ன நடக்கும் எல்லாம் அந்த பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். அங்கே பார்த்துட்டு அவன் டிவிலலாம் பார்த்துட்டு வர சொல்லுவான். அந்த மாதிரி அப்படி தான் பிடிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இவனுடைய பையன் மருமகன் 2 பேரையுமே யுஏஇயில் வச்சு ஏற்கனவே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனெல்லாம் போட்டு இன்ட்ராக்ரேஷன் பண்ணதில் தான் இவன் யுஏஇயில் இருக்கிறது தெரிஞ்சுது. ஆனாலும் எங்கே இருக்கிறான் என்ன இருக்கான்லாம் தெரியாது. அப்போது நமக்கும் யுஏஇக்கும் இந்த கைதிகளை பரிமாறுகிற ஒப்பந்தம்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்றப்போ இன்டர்போலுடைய உதவியோடு நம்ம இவனை தேடுறதுக்கான ரெட் நோட்டீஸ் கொடுக்குறோம். அப்போ இன்டர்போல் ரெட் நோட்டீஸ்னால் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எங்கெங்கே எந்த நாட்டில் யார் இருந்தாலும் இன்டர்போல் வந்து அவங்க சர்ச் பண்ணி பிடிக்கிறதுக்கான இதுக்குன்னா அவங்க கைது பண்ணாலும் ஒப்படைக்கிற மாதிரி இது கிடைக்கும். அது ஒன்று. அதில் ஒரு தகவல் தான் இவன் அங்கே இஸ்தான்புல்லில் பதுக்கி இருக்கிறான்னு. அப்போது நம்மளுடைய RAW, CBI, NCBயில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங்கு இது எல்லாமே இணைஞ்சி ஒரு இதை பண்ணி அங்கே போகிறாங்க. போய் பல மாதங்கள் இருக்கிறாங்க. அது ஒரு திறந்த கதை மாதிரி தான். தாடி வளர்த்துக்கிட்டு ஏஷியாவில் இருக்கிற போதைப்பொருள் வியாபாரிகள் மாதிரி
என்னென்னவோ ட்ரை பண்ணிக்கிறாங்க, ரொம்ப முடியல. லாஸ்ட்டில் இவனுடைய லவ்வரை பிடிச்சிட்டாங்க. பேசுகிறப்போ அந்த அம்மாட்ட கேட்குறப்போ அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது. நான் சொல்லித்தர மாட்டேன். சொல்லித்தரலன்னா நாங்கள் எப்படியும் பிடிச்சிருவோம். நீ சொன்னனா உடனே பிடிப்போம், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். ஆனால் நீயும் உள்ளே போயிடுவேன், ஏன்னா ஒன்றை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா. நீ சொன்னனா உனக்கு நான் இது பண்ணல, சொன்னால் நான் உயிரோடே இருக்க மாட்டேன். சொல்லலாம், நீ சொல்லலைன்னா ஜெயிலில் இருப்பேன். சரி நான் சொல்கிறேன், எனக்கு உனக்கு வேண்டிய வசதியில் வந்து ஆசை காட்டுவாங்கல்ல, உனக்கு என்ன இதெல்லாம் பண்ணுறேன் ரைட், அந்த மாதிரி சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அதை வச்சு தான் பிடிக்கிறாங்க. இடத்துக்கு போகுது, இது அவனை சந்திக்க போகிற மாதிரி காரில் போகுது. காருக்குள்ளே பதுங்கிட்டு போகிறாங்க. ஒரு 2-3 காரு, ஒரு காரு ஓப்பன் ஆனாலும் உள்ளே பூந்துடலாம்ல, அதே மாதிரி போகிறாங்க. அது பண்ணுறாங்க. அண்ணன் டோலா பார்க்குறாரு, அம்மா லவர் தானோன்னா ரைட்டு உள்ளே விடுன்றாரு. உள்ளே விடணுன்னா மற்ற 2 வண்டிங்களும் திடீர்னு அதுவும் சேர்ந்து உள்ளே போகுது. உடனே துப்பாக்கி சண்டை நடக்குதுல அந்த அம்மா செத்து போகுது. அந்த அம்மாவை சுட்டுறாங்க. அப்புறம் உள்ளே பூந்து இது பண்ணால் அவன் வேறு ரகசிய வழி தப்பிக்க பார்க்குறான். துப்பாக்கி முனையில் மடக்கி இதுக்கு மேலே போனால் சுட்டு தள்ளிடுவோன்னா அப்புறம் மடக்கி கூட்டு வராங்க. அந்த கூட்டு வர்றது தான் பெரிய பரபரப்பாயிடுச்சு டெல்லியில். 10-15 பேர் துப்பாக்கியோட ஒருத்தனை கூட்டு வராங்கன்னா யாரா அவன், அதுவும் இது முகமுடி போட்டு தான் கூட்டு வந்துக்கிறான், யாரா இவன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்குது. முதல்ல துப்பாக்கி விமானத்தில் கொண்டு வரக்கூடாதுல்ல. ஆமாம். இதில் வந்து இவனுடைய ஃபுல்லாகவே போதைப்பொருள் புழக்கம் வந்து குஜராத்து, மகாராஷ்டிரா அந்த இது துறைமுகம் வழியாக தான் பண்ணுறது. இப்போ இவனை பிடிச்சதுனால ஒரு இந்த ஏற்கனவே வயசாகி முடங்கி போய் கிடக்கிறான் அந்த தாவூத் இப்ராஹிம், இவங்களாம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சாம்ராஜ்யத்தை ஒரு நுழைவு உலக தாதாவுடைய ஒரு கையை உடைச்ச மாதிரி அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான இது. இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் குளோபல் ஹண்ட். அதான் வச்சு தான் திட்டமிட்டு பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து என்ன அங்கத்தி இது இருக்குல்ல, அங்கத்தி போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவும் துருக்கி போலீஸும் இன்டெலிஜென்ஸும் ப்ளஸ் நம்மளுடைய டீம் இணைஞ்சு தான் பிடிச்சிருக்காங்க. துருக்கி போலீஸாக ஆப்ரேஷனில் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அது நம்முடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ NCB இதோடைய முக்கியமான ஒரு கோஆர்டினேட்டராக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. துருக்கி உளவுத்துறை MIT, இஸ்தான்புல் போலீஸ் எல்லாம் தான். அங்கே இருக்கிற நார்கோட்டிக் க்ரைம் டிவிஷன்னு ஒன்று இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. CBI RA இவங்களுடைய ஒர்க்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததெல்லாம் இவங்க. இது நம்மளுடைய மும்பை உடைய ஆன்டி நார்கோட்டிக் செல்லும் இதில் வந்து ஃபுல்லாக இருந்து இறங்கி பண்ணிருக்கு. ஏகப்பட்ட தகவலில் தட்டி கொடுத்துருக்காங்க. சலீம் டோலா, சலீம் மிர்ச்சி 2 பேரும் ஒன்றுன்ற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. மிர்ச்சி வேறு. மிர்ச்சி வந்து 2013 செத்து போயிட்டாங்க லண்டனில். அவன் வந்து டி கம்பெனியுடைய அவர் தான் ஃபினான்ஸ் ஹெட்டு ப்ளஸ்ஸு அந்த உடைய எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் அவர் தான். மிர்ச்சி மிளகா வியாபாரம் பண்ணியிருந்தவனுங்க. எப்படி எப்படிலாம் வியாபாரம் பாருங்கள். இப்போ இன்னும் பல பேர் இதில் தப்பிச்சிட்டு இதாகிட்டு இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய தாவூத் இப்ராஹிமுடைய முக்கிய தொழிலே வந்து ரியல் எஸ்டேட்டு, போதைப்பொருள் கடத்தல், ஹவாலா இதெல்லாம் ப்ளஸ் ஆயுதங்கள், சர்வதேச அந்த தீவிரவாதிகளோட தொடர்பு, இந்தியாவுக்கு எதிரான அந்த தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு, இந்த மாதிரி. அதனால் அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்மையிலேயே இந்த இது வந்து ஒரு பெரிய இது. இன்றைக்கி ஒரு 397 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் பிடிச்சிருக்காங்க. அமித்ஷா போதைப் பொருளுக்கு எதிரான கடுமையான இது தொடரும்னு சொல்லியிருக்காருல்ல, அதோடைய அடிப்படை என்னென்னா இந்த மாதிரி தகவலில் தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மும்பை சூரத்துக்கு இவ்வளோ வந்த போதைப் பொருட்கள் எப்படி வந்தது என்னன்றது இப்போ தெரியுது. இதில் இவர்கள் மாற்றுறதுனால இப்போ இவங்ககிட்ட நடக்கிற விசாரணையில் உயிரோட தூக்கிட்டு வந்திருக்காங்கல்ல, நடக்கிற விசாரணையில் இந்தியாவில் யார் யார் இவங்களுடைய கையாட்கள், சப்ளை அதாவது ரீட்டைலர்ஸ் யார் யார் முக்கிய புள்ளிகள் எல்லாமே இப்போ சிக்கும். இடி நம்ம பேசுவோம் தெரியுமா, PML ஆக்டு, இடி இதெல்லாம் சொல்கிறோமே, நீங்கள் விளக்கு தேய்ச்சா பூதம் வரும்ன்றல. இப்போ NCB NTPS ஆக்டில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதுதான் விளக்கு தேய்ச்சா NDPS ஆக்டில் போட்டாங்கன்னா, இப்போ ஜாபர் சாதிக்கலாம் MDPS ஆக்டு தான். அப்போ NDPS ஆக்டு போட்டால் போதைப்பொருள் தடுப்பு சட்டம் போட்டால் பூதம் வந்துடும் இடி. அப்போ இடி வந்து சொத்துக்களை முடக்கும். PML ஆக்டில் சொத்துக்களை முடக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி பல இதை வந்து முடக்கியிருக்காங்க. இந்தியாவில் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகள் பலருடைய சொத்துக்கள் இதெல்லாம். இது எல்லாம் என்னென்னா அவங்களால இயங்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி பெரிய அளவில்
மாளிகையில் வாழ்ந்துக்கிறாங்க, பேலஸ் மாதிரி, ராஜாங்க மாதிரி, ராஜா மாதிரி. அப்போ பாருங்கள் துருக்கி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த இவங்களுடைய கோட்டையாக இருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இவங்க அரசாங்கம் துருக்கியில் அரசியலெல்லாம் பயங்கரமாக தொடர்பு இருப்பானுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இராணுவம் எல்லாரோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி போய் தூக்கிட்டு வந்துக்கிறாங்கன்னா எத்தனை மாத உழைப்புன்னு பார்த்துக்குங்க. ஆமாம், துரந்தர் தான். ஆமாம், இதே ஒரு கதை எடுக்கலாம். இதை கொஞ்சம் விரிவாக நான் வந்து தாவூத் இப்ராஹிம் மற்ற இதுன்றதை க்ரைமில் பேசலான் இருக்கிறேன். அதுலேயும் பாருங்கள். அது கொஞ்சம் நம்முடைய எடிட்டர் அனீஸுடைய முயற்சியோட இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அது ஏஐ இதோட வரும். ஏன்னா அவரை வச்சுட்டே சொல்லிட்டேன், அதனால் அவர் மேலே பொறுப்பை போட்டுட்டேன். அவர்கிட்ட நீங்கள் கேட்டும் வாங்குங்க. அதனால் அது க்ரைமில் அந்த மாதிரி ஒரு நல்ல இதாக நான் கொடுக்கலான்னு பார்க்குறேன் விரிவாக. இப்போ டோலாவை பற்றி எவ்வளோ விரிவாக சொல்லிட்டோம், இன்னும் கூடுதல் தகவலோட நாம் வந்து சொல்லுவோம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.